அருட்பெருஞ்சோதி வள்ளலார் மொழி மையத்தில் இன்றைக்கி நம்ம வந்து நேச்சுரல் ஹேர் டை இது நிறைய பேர் கேட்குறாங்க. நம்ம வந்து ஹேர் டை பேக்கிங்காக கொடுக்குறோம் அப்படிங்கிறப்போ அம்மோனியம் இல்லாமையோ இல்லை ஒரு கெமிக்கல் இல்லாமல் அந்த ஹேர் டை வந்து நம்மளால் தயார் பண்ண முடியறது இல்லைங்க. அதனால் இப்போ நீங்கள் நேச்சுரல் ஹேர் டை வந்து வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணி போடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீ வந்து நம்ம கொதிக்க வச்சு சக்கரை இல்லாமல் வெறும் டிகாஷன் எடுத்துகிட்டு அந்த டீ டிகாஷன் கூட மருதாணி முடிஞ்சால் மருதாணி இலை கிடச்சிதுன்னா நம்ம பச்சையாக அரைச்சி அது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா மருதாணி பவுட்ரு, அதில் கரிசலாங்கண்ணி பவுட்ரு, கடுக்கா பொடி, கடுக்கா இல்லை திரிபலா இதில் எது வேணாலும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூட வந்து பார்த்திங்கன்னா நீலி, அவுரி இலை பொடி இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு லெமன் புழிஞ்சு விட்டுட்டு நம்ம நைட்டே வந்து அதை மிக்ஸ் பண்ணி ஒரு இரும்பு வாழை நிலை வச்சுட்டு காலையில் எடுத்து அதை முடிஞ்சால் ஒரு சூடு பண்ணி காய்ச்சி கூட வச்சுக்கலாம். நம்ம கசாயம் மாதிரி ஃபுல்லாக திக்காக காய்ச்சி வச்சுட்டு காலையில் எடுத்து நம்ம அதை வந்து தலையில் அப்ளை பண்ணி ஒரு 1/2 hour ஊற விட்டு குளிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த முடி வந்து நல்லா கருப்பாக இருக்கும். இந்த மருதாணினால் வரக்கூடிய செமட்டை இல்லாமல் கருப்பாகும். என்னமோ வந்து நமக்கு ஒரு வாரம் நிற்கணும் அப்படின்னா நீங்கள் வாழைப்பூவை இடித்து சாறு எடுத்து அது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி போடலாம். இல்லை வாழைத்தண்டை வந்து இடித்து சாறு எடுத்து அதில் நீங்கள் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு கூட போடலாம். நம்ம அது மாதிரி போடுறப்போ ரிசல்ட் வந்து நல்லா கிடைக்கும். அதாவது லைஃப் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இது மாதிரி நீங்கள் ஹேர் டை வந்து நீங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி போடலாங்க. ஹேர் டை இந்த மாதிரி நீங்கள் ஹேர் டை போடும்போது கண்டிப்பாக எந்த ஒரு பாதிப்பும் வராது. ஏன்னா இதில் எந்த கெமிக்கலுமே கிடையாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த மருதாணி அப்படிங்கிறது கரிசலாங்கண்ணி இதெல்லாம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கண்டிஷ்னராகவும் வேலை செய்யும். மாய்ஸ்சரைசிங் நல்லா தக்க வைக்கும். முடி வந்து வறட்சி ஆகாமல் நல்ல மாய்ஸ்சரைசிங் தக்க வச்சு ஒரு நல்ல கண்டிஷ்னராகவும் இதை யூஸ் பண்ணலாம். நீங்கள் தொடர்ந்து தலைவலி வருது, பித்தத்தினால தலைவலி வர்றது, உடம்பு சூட்டினால தலைவலி வர்றது, ட்ரைனஸ்னால வருது அப்படிங்கிறவங்களுக்கு இதை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த தலைவலி வந்து வர்றது நல்லா குறையும். இது நல்ல ஒரு மருந்தாகவும் வேலை செய்யும், நல்ல ஒரு ஹேர் டையும் இருக்கும். நீங்கள் முடிஞ்சால் அது வாரத்தில் 2 நாள் கூட நீங்கள் போடலாம். எத்தனை தடவை போட்டாலும் இதனால் உங்களுக்கு பாதிப்பு கிடையாது. நீங்கள் தலை குளிக்கிறப்பெல்லாம் இதை அப்ளை பண்ணி ஷாம்பு அது தேவைப்படாதுங்க. இதை நீங்கள் போட்டு நீங்கள் அலசுறப்போ உங்களுக்கு ஷாம்பு தேவைப்படாது. இதை போட்டு நீங்கள் குளிச்சுக்கலாம்.